வணக்கம், வெல்கம் டு நந்தினிஸ் தமிழ் ஃபுட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கிறேன். கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் லைக்ஸ் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் நிறைய சாப்பாடு வீடியோக்கள் தர முடியும். இன்றைக்கி நான் இறாலில் ஸ்டர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன். இது சின்ன பிள்ளைங்கள் விரும்பி சாப்பிடுவேனா. ஸோ அதுக்கு தேவையான சாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இறால் எடுத்து வச்சுருக்கிறேன், ஸ்பெகட்டி நூடில் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள், அப்புறம் ஸ்வீட் சில்லி சோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது கடையிலேயே வேண்டின சோஸ் உண்டு, இந்த நூடுல்ஸுக்கு போடுறது. இப்போ பாருங்கள், இறாலை நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுது. ஸோ க்ளீன் பண்ண இறால் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய இறால் தான், நல்லா இருக்கும். ஸோ அது அப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள், இது கடையில் ரெடிமேடாகவே இருக்குது மிக்ஸ் வெஜிடபிள். அப்புறம் சோயா சோஸ் எடுத்துருக்கிறேன், சீசனிங் சோஸ் எடுத்துருக்கிறேன், மிளகு தூள் எடுத்துருக்கிறேன், அப்புறம் அரைத்த மிளகாயை நறுவலாக அரைச்சதை எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி உள்ளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் இந்த சோஸும் இருக்குது. ஸோ சோஸை ஒரு டிஷ்ஷில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. ஸோ இதை இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டிக்குள்ளே எண்ணெய் விட்டு சூடாக வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே இஞ்சி உள்ளி பேஸ்ட் போடுவோம். இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதும் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸ் வெஜிடபிளை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இதை அரை பதத்துக்கு வதக்கி எடுக்கணும். நாங்கள் சட்டி நல்லா சூடாக இருக்கிறபடியாக சீக்கிரமாக இது வதங்கிடும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெப்பர்ஸ், கேரட், ஆனியன் இருக்குது, அப்புறம் கேர்ள் இருக்குது, அப்படி ஒரு கொஞ்சம் மிக்ஸ் வெஜிடபிள் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு சைட்டாக எடுத்து வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது வதங்கிட்டது. இதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வெளியில் வைக்கணும். உப்பு தேவையான அளவையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட இல்லைன்னு சொன்னால் கடைசியாகவும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ தான் ஒரு பாத்திரத்தில் நான் இறக்கி வெளியில் வச்சுட்டு அப்புறம் இதுக்குள்ளே இறாலை நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுப்போம். அதே சட்டிக்குள்ள கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு பக்கம் வதங்கிட்டு இன்னொரு பக்கத்துக்கு வதங்கணும். இறாலெல்லாம் வதங்கினா ஒரு நிறம் மாறிடும், ஒரு சிவப்பு கலருக்கு வந்துடும். இது உண்மைக்குமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் காணும் இந்த இறாலை நீங்கள் வடிவாக வதக்கி எடுக்கிறதுக்கு. இது வதங்கி இருக்குது. மஞ்சள் தேவையான மஞ்சள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். ஸோ மூடினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வவிஞ்சு சின்னதாக வந்திருக்கும் இறால். இப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் அந்த மிளகாத்தூளை போட்டு ஆட் பண்ண போகிறேன். அந்த அரைச்சி வச்சுருக்கிற
அந்த நறுவலான மிளகாயை இதுக்குள்ளே போடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு உரைப்புக்கு போட்டுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் குறைச்சி போட சொல்லுங்க. இது நான் வந்து என்னோடய மகனுக்கு செய்கிறபடியாக உரைப்பை நான் வந்து ஓரளவுக்கு தான் போட போகிறேன். அந்த மிளகாயும் இருக்கிற எண்ணெயிலையும் தண்ணியிலையும் சேர்ந்து வதங்கி இந்த இறாலோட செய்கிறோம். அப்போ தான் நல்ல இறால் கடித்து சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ இதை இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விடுவோம். இதுக்குள்ளே இப்போ நான் என்ன செய்வேன்டா, முதல்ல அரைச்சி வதக்கி எடுத்த அந்த மிளகறி எல்லாத்தையும் இதுக்கு கொட்டி அதையும் சேர்த்து கிளறி விட போகிறேன். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 3 to 5 minutes விடுங்கோ. இதை இப்போ நல்லா எல்லாம் சேர்கிற மாதிரி மிளகாய் இந்த இறால் மிளகறி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் விடுவோம் அடுப்பில். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து நாங்கள் சேர்க்க வேண்டிய சீசனிங்கை சேர்த்துக்கொள்வோம். இதில் வந்து நான் சோயா சாஸ் வச்சுருந்தேன்னா நான் அதை சேர்க்கணும். அப்புறம் வந்து மேகி சீசனிங் வச்சுருந்தேன்னா அது வந்து சுவைக்குத்தான். ஸோ அதையும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கலந்து விடுங்கோ. இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இதுக்குள்ளே இப்போ மிளகு தூளும் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்வீட் சில்லி சாஸ் அதையும் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதை அடுப்பை நீங்கள் வேணுமெண்டா ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்பெகட்டியை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வருவோம். பார்த்திங்கன்னா ஸ்பெகட்டிஞ்சால நான் அவிய வச்சுட்டேன். இது இப்போ நல்லா அவிஞ்சதும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு கலந்த ஸ்பெகட்டி ஸ்டர் ஃப்ரை ரெடி. நான் உடைக்காமல் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கிறேன். அப்போ தான் அது அந்த ஸ்டர் ஃப்ரைக்கில் போட்டிக்கல நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவிஞ்ச ஸ்பெகட்டியை நான் இதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான் ஸ்டர் ஃப்ரை ரெடி. இதை நீங்களும் செய்து பாருங்க. பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேணும். ரொம்ப டேஸ்டியானது. எல்லோரும் நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தொடர்ந்தும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.